நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து தமிழறிஞர்கள் தமிழறிஞர்கள் டாப்பிக்கில் வந்து தாயுமானவர் அவரை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தாயுமானவர் பற்றி எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். புதுசாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து எல்லாமே இருக்கும், பார்த்துக்கலாம். நம்மளுடைய சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாயுமானவர் நினைவு இல்லம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமிபுரத்தில் வந்து இருக்குது. அந்த லட்சுமிபுரம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. தாயுமானவர் நினைவு இல்லம் வந்து எங்கே இருக்குன்னா லட்சுமிபுரத்தில் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தாயுமானவர். அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு சொன்னது வந்து தாயுமானவர். அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என சிறப்பிக்கப்பெறும் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, தாயுமானவர் பாடல்கள் திரட்டு. இதை தான் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். தாயுமானவர் பிறந்த ஊர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாயுமானவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமறைக்காடு வேதாரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தாயுமானவர் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம். தாயுமானவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா திருமறைக்காடு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பழவேற்காடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தப்பாக இருக்கா? அடுத்து பார்த்திங்கன்னா இவர் காலம் பார்த்திங்கன்னா கிபி 18ஆம் நூற்றாண்டு. இது வந்து சரியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். மூணாவது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள். திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. சரிங்களா? இதில் வந்து எது சரியாக இருக்குன்னா 2, 3 தான் வந்து சரியாக இருக்குது. 1, 4 வந்து தவறாக இருக்குது. அடுத்து பாருங்கள். தாயுமானவரின் மனைவி பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மொட்டுவார் குழலி. தாயுமானவருடைய மனைவி பெயர் வந்து மொட்டுவார் குழலி. அடுத்து பாருங்கள். தாயுமானவர் ஆற்றிய பணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அரசு கணக்கர் பணி வந்து ஆற்றியிருப்பார். தாயுமானவர் ஆற்றிய பணி வந்து அரசு கணக்கர். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன வரும்? அரசு கணக்கர் பணியை வந்து செஞ்சுருப்பார். அடுத்து பாருங்கள். தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இப்போ தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டே பார்த்தோம் லட்சுமிபுரத்தில். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. தாயுமானவர் நினைவு இல்லம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள். கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். சமரச சன்மார்க்கம் எனும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர். இது வந்து சரியாக இருக்குது. அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருத்தமற்றது. தவறாக இருக்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாயுமானவரது பாடல்கள். இது வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள். ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பராபர கன்னிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டவை. இதை பற்றினா சரியாக இருக்குது. சரியாக இருக்குது பார்த்திங்கன்னா ஏ, பி, டி சரியாக இருக்குது. சி மட்டும்தான் வந்து தவறாக இருக்குது.
ஸோ அவ்வளோதான் வந்து இப்போ தாயுமானவர் பற்றி ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து இவ்வளோ தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸோ எல்லா கொஷின்ஸும் வந்து நான் எடுத்து கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.